கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கனி கொடாமைக்கான காரணத்தை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், தேவனில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்கிறான், தேவனில் நிலைத்திராதவனோ கனி கொடுக்க தவறுகிறான். ஆகவே நாம் தேவனில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும் என்பதை குறித்து நாங்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்மளை உருவாக்கி ரட்சித்து விடுதலையாக்கின தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் நிச்சயமாகவே எங்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும், நாம் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சொன்ன உவமைகள், அங்கே நடந்து கொண்ட காரியங்களுக்கு வைத்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். மற்ற 21வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18வது 19வது வசனத்திலே பார்க்குறோம். காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்று உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தின் இடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். அவர் பசியோடு வருகிறார், ஒரு ஆர்வத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பசியோடு வருகிறார். அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிற கனி அந்த மரத்தில் இருக்கும் என்று. ஆனால் இலைகளை தவிர வேறொன்றும் அந்த மரத்தில் இல்லாதபடினாலே அந்த மரம் இனி ஒரு காலமும் கனி கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நாம் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கனியற்றவர்களாய் இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு அல்ல, நாம் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்க்குறோம், அதே 21வது அதிகாரத்தில் 33 34வது வசனத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அங்கே பார்க்குறோம், வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை கட்டி, கோபுரத்தை கட்டி, தோட்டத்துக்காரனுக்கு அதை குத்தகைக்கு விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அவன் அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை, தோட்டக்காரரை அனுப்புறான்னு பார்க்குறோம். அப்போ அங்கேயும் அந்த தோட்டக்காரனுக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, அவன் நட்டின மரத்தில் அந்த கனிகாலம் சமீபித்த போது அவன் தோட்டத்தில் கனிகளை வாங்கி வரும்படி அனுப்புகிறான். ஆனால் அங்கே பெரிய ஏமாற்றம் நடக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அவர் அதுக்காக பிரயாசப்படுகிறார். ஏனென்றால் நாங்கள் நல்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏசாயா புத்தகத்தில் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அது நட்குற திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அப்போ தேவனுடைய காத்திருப்பு, எதிர்பார்ப்பில் என்ன? நாம் நட்குல திராட்சை, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. நற்குல திராட்சை செடிகளால் நடப்பட்டிருக்கிறோம். அவர் செப்பனிடுகிறார், அவரை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆனால் நாம் கனி கொடுக்க தவறுகிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கனியற்ற அந்த காரக்கிரிகளை நம்மளை விட்டு அகற்றுவோம். கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.